சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. திருப்பரங்குன்றம் மலையில் சமண குகைகள் இருக்கு. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே தான் இருக்கு. ஐயனாருக்கோ காளிக்கோ இல்லை மற்ற தெய்வங்களுக்கு கருப்பசாமிக்கோ இதெல்லாம் கிடா வெட்டுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வழிபாடுகளுக்கும் சிறு சிறு நம்பிக்கைகள், அதில் சில கல்ச்சுரல் சேஞ்சஸ் இருக்கு. இப்போ இங்கே உள்ள சமணர்களுக்கும் தடுத்தாங்க. அன்னைக்கு வெறுப்பு கோஷங்கள் இங்கே எழுப்பப்பட்டுச்சா இல்லையான்றதான் கேள்வி. நீங்கள் தீபம் ஏற்றுறதை பற்றி முஸ்லீம்களுக்கோ இல்லை எஸ்டிபி கட்சிக்கோ யாருக்கும் அப்போ அன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தை இவர்கள் என்ன இஸ்லாமிய படையெடுப்புனா இங்கிருந்து வெளியிருந்து வந்தாங்களா? போலீஸ் உள்ள போகுது, சிஆர்பிஎஃப் உள்ள போறாங்க, இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த சூழலை பதட்டமா இஸ்லாமியர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல், ஒரு பயம் ஏற்பட்டிருக்கா? அப்ப சமணர்களும் அந்த மலையை கிளைம் பண்ண முடியும், கிளைம் பண்ணலாம். ஏன்னா இங்க குகைகள் இருக்கு, இங்க எல்லாமே இருக்கு. அப்ப அது முஸ்லீம்களுக்கு அப்ப அந்த நம்பிக்கையில் எல்லாத்தையும் தீட்டுன்ற இடத்துக்குள்ளால இந்த வாதம் வருது. அப்ப தலித்துகள் இந்துக்களா? அப்ப தமிழர்கள் இந்துக்களா? அப்ப மற்றவங்கலாம் யாரு? அப்ப அந்த இன்டர் கல்ச்சரல் ரூட்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணி எல்லோருமே இந்துக்கள், எல்லோருமே எப்படி இந்துக்களாகுவாங்க? தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக எஸ்டிபி கட்சியிலிருந்து அஸ்வத் ஷரீத் இணைந்திருக்கிறார். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் தர்கா தரப்போட வாதம் என்னங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா அதை வச்சு தான் மையமா இந்த விஷயங்கள் டிஸ்கஷன் செய்யப்படுது. இந்துத்துவ ஆதரவாளர்கள், RSS சேர்ந்தவர்கள் வழக்கு தொடுக்கிறாங்க. இஸ்லாமியர்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கு. இஸ்லாமியர்களோட வாதத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா இது எங்க டிஸ்கஷன் பாயிண்ட்ல இருக்குன்னா, இஸ்லாமியர்களுடைய வழிபாடு தலங்கள் அதுவும் பக்கத்தில் இருக்கிறதுனால ரைட்ஸை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் பேசப்படுது. குறிப்பாக இதில் இஸ்லாமியர்கள் என்ன சொல்ல வராங்க, தர்கா தரப்பு என்ன விஷயம் சொல்ல வராங்க, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ தமிழ்நாட்டில் பள்ளிவாசல்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உருதுல மாஸ்க், மாஸ்கில் மஸ்ஜித், ஏதோ ஒன்று. தமிழ்நாட்டில் பள்ளிவாசல். இப்போ பக்கத்தில் அந்த தர்கா இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் மலையில் சமண குகைகள் இருக்குது, சமண சிற்பங்கள் இருக்குது. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே தான் இருக்குது. பள்ளின்றது சமணத்திலிருந்து வந்த வார்த்தை. பள்ளினா சமண துறவிகள் இருக்கிற இடம், பள்ளி கொண்ட இடம் அப்படின்றது. இப்போ பள்ளிவாசல்ன்றது கிட்டத்தட்ட ஒரு சமண வார்த்தை தான் அது, பள்ளின்றது அந்த வார்த்தை. அப்போ ஹிஸ்டாரிக்கலாக தமிழ்நாட்டிற்குள்ளால பார்த்தா இது சமணமாக இருக்கலாம். இப்போ அந்த முருக வழிபாடுன்றது கௌமாரம்னு சொல்லுவாங்க. முதல் கடவுளாக முருகனை வச்சு வழிபடுறது தான் கௌமாரம். சுதந்திரத்துக்கு பின்பு நாம் ஒரு இந்துன்ற ஒரு ஒற்றை குடையின் கீழே கான்ஸ்டியூஷன் ஒன்று வைக்குது. இப்போ இந்தியாவில் பல்வேறு நம்பிக்கைகள் கொண்ட மக்கள் இருக்கிறாங்க. அது ஐயனார் வழிபாடாக இருக்கலாம், காளி வழிபாடாக இருக்கலாம், சிவன் வழிபாடாக இருக்கலாம், முருக வழிபாடாக இருக்கலாம், இல்லை பௌத்த, சமண, ஜெயின, இந்த மாதிரி ஒவ்வொரு வழிபாடுகளுக்கும் சிறு சிறு நம்பிக்கைகள், அதில் சில கல்ச்சுரல் சேஞ்சஸ் இருக்குது. இப்போ இங்கே உள்ள சமணர்களுக்கும் ஜெயின், இங்கே வடநாட்டிலேருந்து இப்போ ஜெயின்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இன்டர் கல்ச்சுரல் லிங்க் தமிழ்நாட்டிற்குள்ள மிக இயல்பாக இருக்குது. அந்த இடத்துல தான் சமண குகைகளும் இருக்குது, அதே திருப்பரங்குன்றம். அப்போ சமணர்களும் அந்த மலையை கிளைம் பண்ண முடியும், கிளைம் பண்ணலாம். ஏன்னா இங்கே குகைகள் இருக்குது, இங்கே எல்லாமே இருக்குது. அப்போ அது முஸ்லீம்களுக்கும் சொந்தமான இடம், தர்காவுக்கு மட்டும் சொந்தமான இடம். அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு சொந்தமான இடம் தான் திருப்பரங்குன்றம் மலை. அதே கௌமார் முருகன் நம்பிக்கைகள் கொண்ட மக்களுக்கும் சொந்தமான இடம், சமணர்களுக்கும் சொந்தமான இடம். அப்போ நான் அந்த பள்ளின்ற அந்த வார்த்தை சொன்னல, அந்த வார்த்தை என்பதே சமண வார்த்தை, தொழுகை, பள்ளி. அப்போ இங்கே கல்ச்சுரலாகவே தமிழ்நாட்டிற்கும் அரேபியாவிற்குமே தொடர்புகள் இருந்திருக்கு, வாணிப தொடர்புகள் இருக்கு. அதாவது இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பிருந்தே இங்கே அரேபியாவுக்கும் தமிழ்நாட்டிற்குமே ஒரு வாணிப தொடர்பு இருக்கு. அப்போ இன்டர் கல்ச்சுரல் லிங்க்ஸை இன்னைக்கு 2025 இன்னைக்கு இந்தியாவில் நாம் எல்லோருமே இந்துக்கள். அப்போ பழங்குடிகள் இந்துக்களா? அப்போ தலித்துகள் இந்துக்களா? அப்போ தமிழர்கள் இந்துக்கள் இல்லை, தமிழர்களுக்கு தனி நம்பிக்கைகள் இருக்கு. அப்போ கௌமார நம்பிக்கைகள் கொண்ட முருக வழிபாட்டை ஏற்றுக்கொண்ட மக்கள் எல்லாரும் இந்துக்கள்னு இன்னைக்கு சொல்லிக்குவாங்களா, இல்லை புரிஞ்சுக்குவாங்களா?
இல்லை நாம் தமிழர் சீமான் மாதிரியான தரப்புகள் இதுக்கு வந்து ரொம்ப சைலண்ட்டாக கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ கௌமார நம்பிக்கைகள் கொண்ட மக்கள் யார்? அப்போ அவர்கள் வந்து முருகனை முதல் கடவுளாக ஏற்றுக்கிறாங்க. இப்போ மற்றவங்களாம் யார்? அப்போ ஐயனாருக்கோ காளிக்கோ இல்லை மற்ற தெய்வங்களுக்கோ கருப்பசாமிக்கோ இதெல்லாம் கிடா வெட்டுறாங்க. அங்கே ஆரம்பத்தில் இங்கே உள்ள நடந்த பிரச்சனை என்னன்னா, ஒருத்தர் நேர்ச்சை கொடுக்கறதுக்கு ஒரு கோழி எடுத்துகிட்டு போயிருக்காரு, சேவலை எடுத்துகிட்டு போயிருக்காரு. அங்கேருந்து தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது. கோயிலின் புனிதம் கெட்டுருச்சு. அப்போ கருப்பசாமிக்கோ மற்றவர்களுக்கோ இங்கே கடா வெட்டவே இல்லையா, ஆடு வெட்டவே இல்லையா, இல்லை கோழி வெட்டவே இல்லையா, எல்லாம் வெட்டிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அப்போ அதில் வந்து தீபத்தூணா இல்லைன்னா சர்வே கல்லான்ற ஒரு பிரச்சனை வருது. அது தீபத்தூணாகவே இருந்தாலும் அந்த இடத்துல காலங்காலமாக நம்பிக்கை இல்லை, அந்த இடத்துல வழிபடலை, அந்த இடத்துல ஏற்றலை. அது சர்வே கல்ன்றது வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட உண்மை. அதை வந்து கோர்ட்டும் சொல்லுது, லண்டன் கோர்ட்டும் சொல்கிறாங்க. இல்லை அது சர்வே கல் தான். அது சமணத்துன்னு சொல்கிறாங்க. சமண காலகட்டத்தில் சமணக்கல்லாவும் இருக்கட்டும், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. சமணக்கல்லாவும் இருக்கட்டும், இல்லை முருகனுக்கு உள்ள கல்லாவும் இருக்கட்டும், இல்லை பிரிட்டிஷ் வந்த கல்லாவும் இருக்கட்டும், அதை எந்த இன்டென்ஷனுக்காக இன்னைக்கு பயன்படுத்துறாங்க, அதில் என்ன பாலிடிக்ஸ் போகுது? அப்போ மத நம்பிக்கைகள்ல இருந்து இன்டர்கல்ச்சரல், நீங்கள் நான் முன்னாடியும் சொல்கிறேன், பள்ளின்ற அந்த வார்த்தை சமண வார்த்தை. அப்போ இங்கிருந்து இந்த இப்போ தர்காவிற்கு போகாத முஸ்லீம்களும் இருக்கிறாங்க, தர்காவுக்கு போகக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த சிக்கந்தர் பாதுஷான்றவர் வந்து மதுரையில இருந்த ஒரு மேயர், இன்னைக்கு லாங்குவேஜ்ல சொன்ன ஒரு மதுரையில இருந்த ஒரு மேயர். அவரை வந்து ஒரு வெவ்வேறு போர்கள் நடக்குது, அந்த போரில் ஒரு கொல்லப்படுறாரு. அப்போ இன்னைக்கு நாம் வந்து 2025 21ஆம் நூற்றாண்டில் உட்காந்துக்கிட்டு அன்னைக்கு நடந்த எல்லா விஷயங்களையும், அப்போ இங்கே தர்காவுக்கு வரக்கூடிய மற்ற சமய மக்களும் இருக்கிறாங்க, தர்காவுக்கு போகாத முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. அப்போ சமண குகைகளுக்கு இப்போ இன்னைக்கு சமணத்தை வந்து ஜெயின்ஸ் எடுத்துக்குவாங்களா? வடநாட்டிலிருந்து வந்தக்கூடிய ஜெயின்னு சொல்லக்கூடிய அந்த தரப்பு மக்கள் இதை திருப்பரங்குன்ற மலையை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்களா? அப்போ நீங்கள் அதை என்னவாக புரிஞ்சுக்க போகிறோம்? இல்லை அதில் வந்து ஆடு கோழி, அதாவது கோழி வெட்டிட்டாங்க, அதனால் கோயிலின் புனிதம் கெட்டுருச்சு. அப்போ அந்த இடத்துல அப்போ மதுரையை பொறுத்து, இல்லை மதுரையோட சுற்று வட்டாரம் தேனி அந்த பக்கம் கம்பம் போடி எல்லாம் எடுத்துக்கிட்டா கூட கோயில் வழிபாடு என்பது ஆடு கோழி வழியிடுறதுன்றது நம்பிக்கை. அப்போ அந்த நம்பிக்கையில் எல்லாத்தையும் தீட்டுன்ற இடத்துக்குள்ளால இந்த வாதம் வருது. இன்னொரு பக்கம் வந்து நீதிபதி ஒரு பக்கம் தீர்ப்பு கொடுக்குறாரு. போன மாதம் வந்து 2 வாரத்திற்கு முன்னாடி போலீஸ் உள்ள போகுது, சிஆர்பிஎஃப் உள்ள போறாங்க, இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த சூழலை பதட்டமா காலங்காலமா நூற்றாண்டுகளாக இங்க சிக்கந்தரும் இருந்திருக்கிறார், முருகரும் இருந்திருக்கிறார், சமண துறவிகளும் இருந்திருக்கிறாங்க. அந்த மலையில மிக இயல்பாக எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த இடத்துல வந்து அன்னைக்கு உள்ள அந்த உள்ள இந்து முன்னணி அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆட்கள் அந்த ஆர்கிடெக்சரை காமிச்சு இதெல்லாம் கோயில். இப்போ தமிழ்நாட்டில் பல கல்தூண் பள்ளிகள்னு சொல்லுவாங்க. ஆர்கிடெக்சர்ஸ் வந்து இப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய பள்ளிகளை எந்த கணக்கில் எடுப்பாங்க? அப்போ பக்கத்தில் நார்த் இந்தியாவில் அப்போ ஆர்கிடெக்சருக்கான பேசிக் ஐடியாஸே இல்லாமல் என்னவா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? ஏன் கோயில் மாதிரி கட்டியிருக்கிறாங்க? அன்னைக்கு இருக்கிற ஆர்கிடெக்சரல் ஐடியாஸ் வழியாக தான் கட்டுவாங்க. அப்போ அது திராவிட கட்டடக்கலையா இல்லைன்னா தமிழர்களோட கட்டடக்கலையா? இப்போ கேரளாவில் வந்து எப்படின்னா நிறைய மரப்பள்ளிகள் இருக்கும், அதாவது மர வேலைப்பாடுகளோட. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம கோயில்கள்னு சொல்லிட முடியுமா? இல்லை அதெல்லாம் சர்ச்சுகள்னு சொல்லிட முடியுமா? அப்போ அந்த இன்டர்கல்ச்சரல் ரூட்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணி இந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னு சொல்லக்கூடிய எல்லோருமே இந்துக்கள், எல்லோருமே எப்படி இந்துக்களாகுவாங்க? அப்போ சமணர்களும் இந்துக்கள், புத்தர்களும் புத்திஸ்டுகளும் இந்துக்கள், கௌமாரத்தை நம்பக்கூடிய அவர்களும் இந்துக்கள். அப்போ ஆடு கோழி வெட்டக்கூடிய மற்ற மக்களும் இந்துக்களா? கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போ கான்ஸ்டியூஷன் அது அப்படிதான். நீங்கள் எல்லோரும் யாரெல்லாம் கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ பார்சிகளோ இல்லையோ அவர்கள் எல்லோருமே இந்துக்கள். அப்போ இந்தியாவில் இங்கே கான்ஸ்டியூஷனுக்கு வெளியே நம்ம பார்த்தோம்னா கல்ச்சரல்ல யாரா இருக்கிறாங்க? இப்போ அந்த இந்துவும் இந்த இந்துவும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்களா? அந்த பிராமண இந்துவும் பிராமணர் அல்லாத ஒரு இந்துவும் ஒன்னா உட்காந்து சாப்பிட முடியுமா? இல்லை ஒரே கல்ச்சரா, இல்லை ஒரே நம்பிக்கைகளா, இல்லை ஒரே சாஸ்திர சடங்குகளா? எதுவும் கிடையாது. அப்போ வெவ்வேறு கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இன்னொன்று இன்டர் கல்ச்சரல் ரூட்ஸும் இருக்கு. வேற சமயத்தை சேர்ந்த கிறிஸ்துவத்திற்கு இப்போ வேளாங்கண்ணிக்கு கொடியேற்றுறாங்க, அதுக்கப்புறம் பாத யாத்திரை போறாங்க, காவி உடைய தெரிக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் வேளாங்கண்ணி சர்ச்சை எந்த கணக்கில் எடுப்பாங்க? இது எல்லாம் கிறிஸ்துவத்தில் இல்லைன்னு கேட்டால் இல்லை தான். ஆனால் இங்கே கல்ச்சரலி இங்கே வந்து பாண்டட். எஸ், ஓகே. நீங்கள் வெளியில் இருக்கிற சில விஷயத்தை குறிப்பிட்டு அதை பற்றி சில கேள்விகள் எழுப்புறீங்க, அதை புரிஞ்சுக்க முடியுது. இந்த வாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா கூட வாதத்தில் ஒரு முக்கியமான வாதம் வைக்கப்படுது. என்னன்னா, படையெடுப்பு வந்தது, இஸ்லாமிய படையெடுப்பு வந்தது, அதனுடைய தொடர்ச்சியாக தான் தர்கா வந்துச்சு அப்படின்ற மாதிரி வாதத்தை நீதிமன்றத்தில் வைக்கிறாங்க. குறிப்பாக அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க?
அப்படி சொல்ல முடியாது. படையெடுப்பு வந்துருச்சுன்னா இங்க திப்பு சுல்தானும் இருந்திருக்கிறார், சிக்கந்தர், இந்த மாதிரி சின்ன சின்ன நவாப்ஸுகளும் இருந்திருக்கிறாங்க, பிரிட்டிஷ் ரூல் பண்ணியிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய மன்னர்களும் வந்து பாளையக்காரர்களும் வந்து ரூல் பண்ணியிருக்கிறாங்க. பாளையக்காரர்களுக்கு உதவுன தரப்பும் இருக்கு. கான்சாய் போன்ற தரப்புகளை என்னவாக புரிஞ்சுக்குவாங்க? இங்க இருந்து பிரெஞ்சுக்கு வேலை பார்த்தாரு அவரு, அதுக்கப்புறம் பிரிட்டிஷுக்கு போனாரு, அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து இஸ்லாத்துக்கு வந்தார். மருதநாயகத்தை இவர்கள் என்னவா புரிஞ்சுக்கோங்க? பிரெஞ்சு ஆர்மிக்கு வேலை பார்த்தாரு, அப்புறம் வந்து பிரிட்டிஷ் ஆர்மிக்கு வேலை பார்த்தாரு, பிரிட்டிஷ் ஆர்மியில் வேலை பார்த்தாரு, திருப்பி வந்து முஸ்லீமா வேலை பார்த்து பிரிட்டிஷ் ஆர்மிக்கு எதிராக இது பண்றாரு. அப்ப அன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தை இவர்கள் என்ன, இஸ்லாமிய படையெடுப்புனா இங்கிருந்து வெளியிருந்து வந்தாங்களா, இல்ல மக்களோட வாழ்நிலையிலே அவர்கள் மாற்றி மாற்றி போர் செய்யக்கூடிய நபர்? நான் மருதநாயகத்தை வச்சு சொல்றேன்னா, பிரெஞ்சுக்கும் பிரிட்டிஷுக்கும் திருப்பி இஸ்லாத்துக்கும் வந்த கான் சாஹிப் யாராக இன்னைக்கு 2025 புரிஞ்சுக்குவாங்க? அவர் என்ன துரோகியா? பிரெஞ்சு படையில் வேலை செஞ்சுட்டார், பிரிட்டிஷ் படையில் வேலை செஞ்சுட்டார். அப்ப இங்க மக்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் சின்ன சின்ன ரூலர்ஸா இருந்திருக்கிறாங்க. இந்த மன்னருக்கும் ஒரு காலத்துல சண்டையா இருந்திருக்கும். இப்ப அந்த மன்னர் அந்த குறிப்பிட்ட ஏ சாதியை சேர்ந்தவர், இந்த மன்னர் வந்து பி சாதியை சேர்ந்தவர் அப்படின்னு இன்னைக்கு சாதி சண்டை போட முடியுமா? வரலாற்றில் பின்னோக்கி அந்த காலகட்டத்தோட சூழல்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். வரலாற்றை பின்னோக்கி நினைச்சிட்டு அவர் வந்து இஸ்லாமிய படையெடுப்பு, அந்த வார்த்தையே கூட சிக்கலுக்கான வார்த்தை. அது அவர் ஒரு ரூலர், அது எல்லா ரூலர்ஸ்க்கான சண்டை, மன்னர்களுக்கான சண்டை இன்னைக்கும் நடந்திருக்கு, அன்னைக்கான மேயருக்கான சண்டையும் நடந்திருக்கு. ஓகே, நான் அந்த பர்டிகுலர் அந்த ஒரு வாதத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, வரலாற்றில் 100 வருஷத்துக்கு முன்பு இல்லை ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த மாதிரி படையெடுப்பு இப்படி விஷயத்தை குறிப்பிட்டு அது பேசுறது அப்படிங்கிறது, அது வட இந்திய கல்ச்சரில் இந்த மாதிரி தான் வந்து பாபர் மசூதி விஷயத்துக்கும் அவங்க பேசுனாங்க. அப்படி தான் கோட் பண்ணி நியாயத்தை இங்கே தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வரலாற்றில் பின்னோக்கி போயிட்டு என்றைக்கோ ஒரு நாள் விஷயம் நடந்ததை பற்றி இன்றைக்கி அதை தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்க முடியாது அப்படிங்கிறது ஒரு கருத்து எனக்கு இருக்குது. நான் சொல்கிறேன், திருப்பரங்குன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவான பிரச்சனை, தர்காவும் பக்கத்தில் இருக்குது, இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களும் பக்கத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை இன்றைக்கி அரசியல் ரீதியாக கையெழப்படுவது அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல், ஒரு பயம் ஏற்பட்டிருக்கா? இது எப்படி நீங்கள் அதை? இல்லை, இஸ்லாமியர்களுக்கு இந்தியா பாபரி பள்ளிக்கு பின்பு இதே மாதிரி ஆந்திராலையும் ஒரு மலையில் வந்து இந்த பக்கம் தர்கா இருக்குது, அந்த பக்கம் கோயில் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனை இந்தியா முழுக்க இந்த இன்டர்கல்ச்சரல் ரூட்ஸை வந்து முதல்ல செக்யுலர் ரூட்ஸை வந்து இன்னைக்கு நம்ம மாடர்ன் லாங்குவேஜில் சொன்னால் ஒரு செக்யுலர் ரூட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஒரு ஹோமோஜீனியஸான ஒரு ஃபாசிஸ்ட் ரூலுக்கு கொண்டு போகுது பிஜேபி. இந்த வாதங்கள் எல்லாம் மிக இயல்பாக இருக்கும். அங்கே வந்து சிக்கந்தர்ன்றது கிடையாது, அவர் ஏதோ அன்னைக்கு இருந்து ஒரு மேயர், இல்லை அர்ஜுன் சம்பத் போடுறது வந்து ஒரு டிட்டோ, இல்லை ஏதோ ஒன்று, அங்கே வந்து பார்த்தீங்களா அந்த தூண் இப்படி ஒன்று இருக்குது. அப்போ இதெல்லாம் எந்த கணக்கில் எடுப்பாங்க? இது ஒரு அச்சத்துக்கான விஷயம் தான். இது வந்து இன்னும் 10 வருஷத்துல ஊதி பெருக்கப்படும். பாபரி பள்ளி மாதிரி, பாபரி பள்ளியில் அன்னைக்கு ராமர் இருந்தாருன்னு சின்னதாக ஒரு நடராத்திரி தூக்கிட்டு போய் ஒரு சின்ன ராமர் சிலையை வச்சாங்க. ஒரு 50-70 வருஷம் கழிச்சு இது என்னவாக மாறி இருக்கு. இன்னைக்கு ராமர் கோயிலை கட்டிட்டாங்க, அன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து அது ஒண்ணுமே கிடையாது, ஏதோ சின்னதாக நடந்துச்சுன்னு நேரு பீரியட்ல இருந்து எல்லாம் கண்டுக்காம போனாங்க. ஒரு 70-80 வருஷம் கழிச்சு இந்தியாவோட கான்ஸ்டியூஷன்ல சோசியலிசம் இருக்கலாமா, செக்யுலரிசம் இருக்கலாம். அப்ப முஸ்லீம்கள் இங்க இப்ப நீங்க அந்த வாதங்கள் எல்லாத்துலயும் வரும்போது கீழக்கரை பள்ளிக்கும் போகுது. அப்புறம் கீழக்கரை பள்ளியில இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 500 வருஷம், 1000 வருஷம், 1300 வருஷம் பழைய பள்ளிகள் எல்லாத்தையும் இவங்க வந்து அன்னைக்கே அப்படி இருந்துச்ச பள்ளி, அப்ப இந்த பள்ளிகள் எல்லாம் நான் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணுமா? என்னோட கல்ச்சுரல் ரூட்ஸ்ல இருந்து என்னோட ஹிஸ்டாரிக்கல் ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணப்படுதில்லை. இப்போ நான் வந்து பழைய பள்ளியெல்லாம் வெடிக்கணுமா? எஸ், ஓகே. அடுத்தடுத்து அந்த கேள்வி தான் இட்டு செல்ல போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ ஆர்எஸ்எஸ்காரர்கள், வலதுசாரிகள் இந்த பிரச்சனையை வந்து ஒரு அரசியல் நோக்கோட தான் கையில் எடுக்கிறாங்க. இது எடுக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் அதை எப்படி பார்க்குறாங்க? இந்த பிரச்சனையில் இந்துக்கள் அந்த அரசியல் எப்படி பார்க்குறாங்க? நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க, நம்ம முன்னாடி உள்ள ஆர்கியூமெண்ட்ஸில் பார்த்தோன்னா இவர்கள் நம்ம என்ன தான் சொல்லிக்கிட்டாலும் இவங்க எல்லாத்தையும் கான்ஸ்டியூஷன் வந்து இந்துக்களாக தானே சொல்லுது. அப்போ ஒரு 75 வருஷமா ஒரு நினைவு வந்து கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. நாம எல்லாம் இன்னைக்கு கௌமாரம்ன்ற இந்த வார்த்தை யாருக்கும் தெரிய போறதில்லை. முருக வழிபாடும் தனியாக இருந்துச்சு, சைவ வழிபாடு தனியாக இருந்துச்சு, வைணவம் தனியாக இருந்துச்சு, அத்வைத்தம் தனியாக இருந்துச்சு, இப்படி எல்லாம் இல்லை. அப்போ நீங்கள் வந்து இதை என்னவாக புரிஞ்சுக்கிறாங்க? இன்னைக்கு இவர்கள் எல்லாரையும் நாம் மதுரையை சுற்றி உள்ளவர்களை இந்துக்கள்னு புரிஞ்சுக்கோமா? அவர்கள் எல்லாம் தேவர்கள் இல்லை. லாங் டேர்ம்ல பேசுறதா இருந்தால் ஒரு காமனான பேர் வச்சு நம்ம பேச வேண்டியது இருக்கு. நம்ம இன்னும் டெப்தா உள்ள போனோம்னா ஒவ்வொருத்தர் சாதி சமூகம், அப்போ அவங்க எல்லாம் என்னவா புரிஞ்சுக்கிறாங்க? அப்போ மதுரையை பொறுத்த வரைக்கும் அங்கே இணக்கமான சூழல் தான் இருக்கு, இப்போ வரைக்கும் இருக்கு. டில் டேட் நேற்று இந்த பேரணி நடந்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய கலச்சூழல் வந்து இயல்பாக தான் இருக்குது. ஏன்னா மதுரை மக்களோட இங்கேருந்து கோயிலுக்கு கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை சர்ச்சுக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை பள்ளிவாசலுக்கு போகிறதா இருக்கலாம், இது எல்லாம் இன்டர்கல்ச்சரலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆர்எஸ்எஸ் இங்கே வேரூன்ற முடியாத காரணமும் அந்த இன்டர்கல்ச்சரல் ரூட்ஸ். அப்போ அதை கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட்ஸை, அப்போ இது ஏதோ மதுரையில் நடக்குதுன்னு இல்லை, இது கன்னியாகுமரிக்கும் பொருந்தும், இது தருமபுரிக்கும் பொருந்தும்,
வேற திருச்சிக்கோ வேற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரதேசத்திற்கும் இது பொருந்தும். அப்போ அந்த இன்டர்கல்ச்சரல் ரூட்ஸை கட் பண்ணுறதுக்காக இப்போ நீ வேற நான் வேற இந்து வாஸ் முஸ்லீம்ன்ற பைனரியை ஒரு பக்கம் இது தெளிவாக. அப்போ நீங்கள் இன்னொரு ஆர்கியூமெண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா, தேர்தல் வாதங்கள்ல இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்காது, தமிழ்நாட்டில் ஒரு 7% முஸ்லீம்கள் தான், அவங்களால வந்து பிஜேபிக்கு வந்து எந்த ப்ராஃபிட்டும் இல்லை, இந்து வாஸ் முஸ்லீம்ன்றது. அப்போ அவங்க ஒரு ஓபிசி கிட்ட வந்து வேலை பார்க்குறாங்க, பிஆர் கம்யூனிட்டிஸ் கிட்ட வேலை பார்க்குறாங்க, பிஎல் கிட்ட வேலை பார்க்குறாங்க, இல்லைன்னா மற்ற நாடார் செட்டியார் இந்த மாதிரியான குரூப்ஸஸ் கிட்ட வேலை பார்க்குறாங்க. அப்போ இந்த ஹிந்து கான்சியஸ்னஸை திருப்பி திருப்பி இவங்க ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்றத வெளியே. இப்போ தர்கா இன்னொரு 30 வருஷம் ஆகலாம், 40 வருஷம் ஆகலாம், அது ஆகும். ஆனால் இன்னைக்கு அந்த பாலிடிக்ஸ் என்னவாக ஆன்மீக நம்பிக்கையிலேருந்து அரசியல் நம்பிக்கைக்கு அது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அப்போ அதுதான் இன்னைக்கு இந்தியாவில் நாம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்லக்கூடிய அந்த சூழல்ல அப்போ மக்களை ஒரு ஒருமைக்குள்ள கொண்டு வராங்களா, அதுதான் இங்கே ஆபத்துங்க. அந்த ஒருமைப்பாடு எல்லாருமே வந்து லாங் டைம்ல அந்த இந்துக்குள்ன்ற அந்த பேட்டர்னுக்குள்ள அடைக்கிறது அப்படிங்கிற அந்த முயற்சி இதுல வெற்றி அடைஞ்சிருக்காங்களா? ஆர்எஸ்எஸ் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பாபரி பள்ளியில இருந்து இதுக்கப்புறம் இல்ல நான் ஸ்பெசிஃபிக்கா தமிழ்நாடு பத்தி கேட்கறேன். பாபர் மசூதிங்கிறது வட இந்திய பாலிடிக்ஸ், இந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் இப்பதான் அவங்க வந்து பூஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இது எப்படி நகர்ந்திருக்கு, எப்படி மாறி இருக்கு? ப்ராஃபிட் தான். நீங்க இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வெற்றி அடைஞ்சுதான் இருந்திருக்கிறாங்க. இப்போ கடைசியில வந்து ஒரு 1000 பேர்கிட்ட மதுரையில கூட்டினாங்க. போன ஒரு 6 மாசம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹெச் ராஜா பேசினாரு, நாங்கள் இன்னொரு அயோத்தியாவாக இதை மாற்றுவோம்ன்றாரு. இப்போ நேற்று 3 வாரத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அதற்கு எதிராக செக்யூலர் பார்ட்டிஸ் வந்து என்ன வேலை பார்க்குறாங்க, மதச்சார்பற்ற இயக்கங்கள் என்ன வேலை பார்க்குறாங்கன்றது தான் நம்மளோட கேள்வி. அவர்கள் வெற்றி அடைகிறாங்களா இல்லை தோல்வி அடைகிறாங்களா? அப்போ நாம் அதற்கு எதிராக செக்யூலர் பார்ட்டிஸும் அப்போ இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, இப்போ இந்த கல்ச்சுரல் ரூட்ஸையும் ஹிஸ்டாரிக்கல் ரூட்ஸையும் மக்கள்கிட்ட பிரச்சாரப்படுத்துறாங்களா? இல்லப்பா இங்க சிக்கந்தர் தர்காவும் இருந்துச்சு, சமண குகையும் இருந்துச்சு, முருகர் மலையும் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சுன்றது அந்த வாதங்களை ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறாங்களா? இல்லை நாமெல்லாம் இந்துக்களா இங்கே வந்து ஏதோ முஸ்லீம்கள் 4 பேர் இதை ஏற்ற விட மாட்டாங்க, தூணில் ஏற்ற விட மாட்டாங்க அப்படின்னா ரோடெல்லாம் இங்கே தூண் தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் என்ன கணக்கு? நேற்று டிடபிள்யூ நியூஸ்ல நேற்று ஒன்று பார்த்தேன் நியூஸு, ஒரு நார்மல் சர்வேக்கல்ல சாமியை இந்த நாட்டில் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது என்னவா எடுப்போம்? அப்போ அந்த மாதிரியான சொசைட்டி தான் நம்ம சொசைட்டி. சர்வேக்கல்ல சாதாரண ரோட்ல அந்த ஹைவேல போட்டிருப்பாங்கல்ல, மைல்கல்னு சொல்லுவாங்க, மைல்கல், அந்த மைல்கல்ல சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரியான நம்பிக்கைகள் கொண்ட மக்கள் தான். இப்போ அவர்கள்கிட்ட இதை வந்து மிக இயல்பா எடுத்து வைக்க முடியும். இல்லை தீபத்தூண் தான் இப்பயும் கூட சொல்றேன். அது வந்து சர்வேக்கல்லாகவே இருக்கட்டும், இல்லை தீபத்தூணாவே அங்கே விளக்கேற்றுறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, முஸ்லீம்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ விளக்கு தாராளமாக ஏற்றுக்க, கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுங்க, இல்லை தினமும் கூட விளக்கு போடுங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ரோட்டில் உள்ள சர்வேக்கல்லாக இருக்கட்டும், இல்லை தீபத்தூணாக இருக்கட்டும், எதுவாக இருக்கும். ஆனால் எந்த காரணத்துக்காக நீங்கள் அப்போ அந்த இடத்துல என்ன கோஷம், அன்னைக்கு வந்து கோஷங்கள் எல்லாம் வெறுப்பு கோஷங்கள் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி தான் நீதிபதி அனுமதி கொடுக்குறாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ காவல்துறையை வச்சு தடுத்தாங்க. அன்னைக்கு வெறுப்பு கோஷங்கள் அங்கே எழுப்பப்பட்டுச்சா இல்லையான்றதான் கேள்வி. நீங்கள் தீபம் ஏற்றுறதை பற்றி முஸ்லீம்களுக்கோ இல்லை எஸ்டிபி கட்சிக்கோ யாருக்கும் எந்த இதுவும் இல்லை, தாராளமாக தினமும் கூட போய் விளக்கேற்றுங்க. ஆனால் அன்னைக்கு நீதிபதி அனுமதி கொடுத்த அன்னைக்கே கூட வெறுப்பு கோஷங்கள் எழுப்பப்பட்டுச்சு. அப்போ அந்த இடத்துல மதுரையை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் இங்கே புலம்ப தானே செஞ்சாங்க. போன வாரம் பார்த்தோமே, வியாபாரிகள் அங்கே இருக்கக்கூடிய நடைபாதை வியாபாரிகளாக இருக்கலாம், இல்லை காய்கறி வியாபாரிகளாக இருக்கலாம், எல்லோருமே புலம்ப தானே செய்கிறாங்க. அந்த இடத்துல அவங்களோட அமைதி வந்து குலைக்கப்படுதுன்றதோட அச்சம் முஸ்லீம்களை தாண்டி அவர்களுக்கும் இருக்கு. அங்கே உள்ள திருப்பரங்குன்ற வியாபாரிகளுக்கும் வந்து அங்கே உள்ள வியாபாரம் கெட்டு போகுது. அந்த விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுது. நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி இப்போ இந்த விஷயத்தில் ஒரு கவுண்டர் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இந்த மாதிரியான ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த வலதுசாரி அரசியலுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு சரியான ஒரு மதச்சார்பற்ற அரசியலுடைய அந்த கவுண்டர் விஷயங்கள் இல்லை, அது வந்து வீக்காக தான் இருக்குது. என்னன்னா திமுக இன்னைக்கு இருக்கிறாங்க, அதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா மற்ற திராவிட இயக்கங்கள் எல்லோருமே ஒரு நாத்திக பின்புலம் கொண்ட இயக்கங்களாக தான் வளர்ந்து வந்திருக்கிறாங்க. அது பெரியார் காலகட்டங்கள்லேருந்து அது அப்படி தான் இருக்குது. அப்போ செக்யூலர் மூமெண்ட்ஸை தனியாக மத நல்லிணக்க மூமெண்ட்ஸை நம்ம கட்டளிப்ப வேண்டிய தேவை இருக்குது. அதை நம்ம எமர்ஜ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அது எமர்ஜ் ஆகலைன்னா பிரச்சனை, அது வந்து வீக் தான். இப்போ நீங்கள் திராவிட இயக்கங்களாக இருக்கலாம், இல்லை கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக இருக்கலாம், இது இவங்க எல்லோருமே இவர்களுக்கு மதத்தின் மீது மத நம்பிக்கையின் மீது என்ன பார்வை இருக்குது பொதுவாகவே, அது இஸ்லாமோ இல்லை இந்துவோ இல்லை கிறிஸ்டினோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அந்த மதத்தின் மீது என்ன நம்பிக்கைகள் இருக்குது. இப்போ அந்த இன்னைக்கு காலகட்டத்தில், இந்த பாசிச காலகட்டத்தில் மத நம்பிக்கை எப்படி அரசியலுக்கு பயன்படுது, இப்போ அதை மக்கள்கிட்ட இவர்கள் எந்த அளவில் இப்போ நீங்கள் இப்போ நடக்கும்போது போன வருஷம் ஒரு பேரணி நடத்தினாங்க, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேரணி நடந்துச்சு.
திருப்பி எப்போ நடக்கும் தெரியாது. அப்போ இது எல்லாமே வீக்காக தான் இருக்குது. அப்போ அதுக்கு எதிராக தொடர்ச்சியாக நீங்கள் போன வருஷம் நடந்த அந்த பேரணியில் இவர்கள் என்ன பண்ணாங்க, வெறுப்பு பிரச்சாரங்கள் அவ்வளோ சோஷியல் மீடியா பேஜஸில் வந்து அவ்வளோ வெறுப்பு பிரச்சாரங்கள் பேசப்பட்டுச்சு. அதற்கு எதிராக என்ன கேம்பெயின்ஸ் நடந்துச்சு? எந்த கேம்பெயின்ஸுமே நடக்கல. அந்த இடத்துல சிக்கந்தரும் இருந்தார் அப்படின்னு யாராலையும் உறுதியாக வந்து ஆமாப்பா இங்கே சிக்கந்தரும் இருந்தார், அது தர்கா முஸ்லீம்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லக்கூடிய வாதங்களை இங்கே யாருக்குமே சொல்றதுக்கு தயார் இல்லையா? பொது ஊடகங்களில் கூட சொல்றதுக்கு தயார் இல்லையா? இல்லை ஒருவேளை இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம், இந்த மாதிரி பூசி மொழிகி தானே அந்த வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க. இல்லைன்னா நான் வெளிப்படையாக சொல்லிட்டேன்னா எலெக்ஷன் பார்ட்டிஸ்க்கு வந்து ஓட்டு போகுமா இல்லையான்ற கவலை இருக்கும். ஆனால் அதற்கு எதிராக இயக்கங்களுக்கு இருக்கிறது தேவையில்லைல்ல. அப்படி இயக்கங்கள் வலுவாக இருந்தால் இந்த பாலிடிக்ஸை உடைக்க முடியும். ஆனால் இந்த இயக்கங்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் நாத்திக பின்புலம் கொண்ட இயக்கங்களாக தமிழ்நாட்டில் துரதிருஷ்டவசமாக இருக்குது. புரிஞ்சுக்க முடியுது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு நீண்ட காலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2021க்கு பிறகு மாநில அளவுலையும் சரி, 2019க்கு பிறகே இந்திய அளவிலும் சரி ஒரு முற்போக்கான அரசியல், மதச்சார்பற்ற அரசியல்னு சொல்லிட்டு ஒரு இந்தியா அலையன்ஸ் அப்படின்னு திமுக கூட்டணி ஒரு இந்தியா அலையன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் அவங்களோட ஒர்க் இருந்துகிட்டு இருக்குது. அதை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ தமிழ்நாடு வந்து முற்போக்கான மாநிலம் நம்ம பேசுவோம். ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எங்களுக்கான ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படி இருக்கும்போது ஒரு முற்போக்கான பெரியாரிய அரசியலுடைய இருப்பு இங்கே எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, பெரியாரிய அரசியல் கிரவுண்டில் நம்ம பேசணும்னா அது இன்னும் விரிவாக ஒரு 1/2 மணி நேரம் பேசுவோம். ஆனால் நான் ஒரு இதுவாக ஷார்ட்டாக எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம 90களுக்கு பிறகு 1990களுக்கு பிறகு பாபரி பள்ளி இடிப்புக்கு பின்பு ஆஃப்டர் குளோபலைசேஷனுக்கு பிறகு பெரியாரிய அரசியல் கடந்த 20 வருஷமா தாப்பேதிகாவாக இருக்கலாம், இல்லை திவிகாவாக இருக்கலாம், இல்லை திராவிடர் கழகமாக இருக்கலாம், இதுதான் பெரியாரி அமைப்புகள்னு சொன்னால் இந்த 3 அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்குது. மிச்சம்லாம் இங்கே இருக்கிறாங்க, பெரியாரிஸ்டுகளாக இருக்கிறாங்க. இப்போ அமைப்பாக இவர்கள் செய்த சாதிக்கு எதிராக, இன்னொன்று இந்த மாதிரியான மத நம்பிக்கைகளுக்கு எதிராக, இல்லை அது வந்து எந்த மத நம்பிக்கைகளுக்கு எதிராக இவர்கள் பேசுகிறாங்க அப்படின்றது கேள்வி இருக்குது. அப்போ நீங்கள் மத நம்பிக்கைகளுக்கு எதிராக பேச போகிறீங்களா, இல்லை சமூக சீர்திருத்த கருத்துக்களை பேச போகிறீங்களான்றதுல அவர்கள்ட்ட ஊசலாட்டம் இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக ஒரு திராவிட இயக்கங்களால் பேச முடியுமான்னு கேட்டால் பேச முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து கரண்ட் ஓட் பாலிட்டிக்ஸில் வந்து பிரச்சனை இருக்குது. அப்போ அதில் உள்ள நாங்கள் வந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிரானா அதில் உள்ள பிற்போக்கு விஷயங்களுக்கு எதிராக, அப்போ ஓட் பாலிட்டிக்ஸில் அது பிரச்சனையாகுன்றதுனால அவங்க வந்து அதில் வந்து, ஏன்னா கடந்த 35 வருஷங்களில் இந்துத்துவ எழுச்சியும் பாசிச எழுச்சியும் வேற கட்டங்களுக்கு போயிருக்கு. அப்போ இங்கே இருக்க திராவிட இயக்கங்கள் இந்த சூழலுக்கு வந்து தகவமைக்கல. அப்போ சரி, இவர்கள் அங்கேருந்து கேட்டால் நீ வந்து இஸ்லாத்தை பற்றி பேசுனியா, இல்லை கிறிஸ்டியானிட்டியில் இதை பற்றி கேட்டியா? அப்போ இங்கே ஒரு சீர்திருத்தவாத இயக்கங்கள் தேவைப்படுது. சமூகத்தில் இருக்கக்கூடிய பிற்போக்கு கருத்துக்களுக்கு எதிராகவும் சமூக நல்லிணக்கத்துக்கு எதிராகவும் ஒரு மிதவாத ஒரு சீர்திருத்தவாத இயக்கங்கள் தேவைப்படுது. இப்போ அது எந்த லெவலில் வளர்ந்துருக்குன்னு கேட்டால் சுத்தமாக கிடையாது. கடந்த 35 வருஷத்தில் எல்லாத்தையும் எலெக்ஷன் பார்ட்டிஸால் பண்ணிடவே முடியாது. அவர்களால் வந்து ஆட்சியை பிடிக்க முடியும், அந்த இடங்களில் அதிகாரத்தை எடுக்க முடியும், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு செய்ய முடியும், இல்லை நலத்திட்ட உதவிகளை செய்ய முடியும். இந்த சமூக பிற்போக்குவாத கருத்துக்களுக்கும் சமூக பிற்போக்குவாத அந்த சிந்தனைகளுக்கு எதிராகவும் இயக்கங்கள் தான் வேலை செய்ய முடியும். அப்படி இயக்கங்கள் இங்கே வலுவாக இருக்குதுன்னு கேட்டால் வலுவாகலாம் இல்லை. அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம வந்து இந்தியா கூட்டணியை ஆதரிக்கலாம், இல்லை திமுகவை ஆதரிக்கலாம், இதெல்லாம் நாம் ஆதரிக்கலாம். அதெல்லாம் தேர்தலுக்கு. சமூகத்திற்கு எதிராக, சமூகத்தில் இருக்கக்கூடிய பிற்போக்குவாத கருத்துக்களுக்கு எதிராக சமூகம் வந்து அப்படி எல்லா நேரத்துலையும் வந்து முன்னோக்கியே நகராது. சமூகம் சில நேரங்களில் பின்னோக்கி நகரும், இல்லை எதிர்த்தரப்புகள் வந்து பின்னோக்கி இழுக்கும். அப்போ அதற்கு எதிராக மிதவாத இயக்கங்களும் சீர்திருத்த இயக்கங்களும், இப்போ நம்ம வந்து 19ஆம் நூற்றாண்டில் சொல்லுவோம், ஐயங்காளி வந்தார், சட்டம்பிசாமி வந்தார், நாராயணகுரு வந்தார், கேரளாவில் சொல்லலாம், இங்கே வந்து ஐயாவளி வந்தாங்க. அப்போ இது எல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு ஆன்மீக இயக்கங்களோ இல்லை சமூக சீர்திருத்த இயக்கங்கள். அப்போ தந்தை பெரியார் வந்த காலகட்டமும் இன்னைக்கு வந்து 75 வருஷம் ஆச்சு. அதற்கப்புறம் என்ன வேலைகள்லாம் நடந்திருக்கு? ஆஃப்டர் குளோபலைசேஷனில் நமக்கு சில பொருளாதார ரீதியான மாற்றங்களும் பண்பாட்டு மாற்றங்களும் நடந்திருக்கு. இன்னைக்கு குளோபலைசேஷனுக்கு அப்புறம் இயல்பாக நடந்தது இதெல்லாம். அதே காலகட்டத்தில் இந்துத்துவ பாசிச எழுச்சியும் வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு கோயிலில் போயிட்டு நீங்கள் விளக்கேற்றுறது வந்து பொட்டு வைக்கிறதோ இல்லை தாலிக்கு எதிராகவோ பேசினா இவர்களை என்னவா பார்ப்பாங்க? அது என்னோட கருத்து கிடையாது, நான் சொல்கிறேன். ஒரு சீர்திருத்தவாத இயக்கங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிக்கு எதிராக பேசுகிறாங்க, சாதிக்கு எதிராக சாதி கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதுக்கு எதிராக அவர்களால் பேச முடியுதா? இது வந்து மத நம்பிக்கைகள்லாம் நான் சொல்லவே இல்லை. கிறிஸ்துவத்துக்கு எதிராகவோ இல்லை இஸ்லாத்துக்கு எதிராக, சொந்த இந்து நம்பிக்கைகளுக்கு எதிராக, அங்கே இருக்கக்கூடிய பிற்போக்கு அம்சங்களுக்கு எதிராக கூட அவர்களால் பேச முடியல. இப்போ இந்த சூழலில் மிதவாத இயக்கங்கள் இங்கே தேவைப்படுது, சீர்திருத்த இயக்கங்கள் தேவைப்படுது. அது இல்லை,
அதை நாம் வந்து கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்குது. அது நாம் இல்லாமல் நாம் வந்து திமுக ஓட்டு போட்டுடலாம், இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டலாம்னா அது ஆட்சி அதிகாரத்தை மட்டும்தான் மாற்றுமே தவிர அதுவும் எத்தனை நாளைக்கு நிலச்சி நிற்கும்லாம் தெரியாது. புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப ஆழமான சில பார்வைகள் முன் வச்சிருக்கீங்க. முற்போக்கு அமைப்புகள் எப்படி தங்களுடைய கலப்பணிகளை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரும் நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.